இதுதான் நம்ம பஸ் ஸ்டாண்டு. பாருங்கள் எவ்வளோ ப்ரைவேட் பஸ் இருக்குது பாருங்கள். ஹைவேல ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பப்போ டச் ஆகி வீடியோ போயிடுதுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துருக்கேன். எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, எவ்வளோ வீடியோ போச்சுன்றதே தெரியல. டெக்னிக்ஸ்லாம் தெரியலங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கணும் இல்லையா. டெக்னிக்ஸ்லாம் நமக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பயந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒன்று டச் ஆகும் டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோஸ் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. ஸோ அது பஸ் ஸ்டாண்டு. பைபாஸ்ல ஒரு கிளி ஜோசியக்கார் உட்காந்து கிளி ஜோசியம் பார்த்துருக்கிறார். யாருங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. எக்ஸிட் அது அந்த கிட்ட வந்து ஆர்மி அடிக்கிறதா பயமா பண்ணுறேன். புதுசில் பைக்கில் தானே போகிறாங்க, இவ்வளோ பேர் வண்டியில் போகிறாங்க. அவங்க ஆர்னஸை பயப்பட மாட்டாங்களா கிட்ட போய்? அதான் இது பண்ணவே மாட்டேன்றாங்க. ஸோ மணிவாக்கம் பிரிட்ஜ் வந்தாச்சுங்க. மணிவாக்கம் பிரிட்ஜ் ஏறி இறங்கினா வண்டலூர் தாங்க. அந்த சைடு நம்ம இந்த மதுரவாயில் பிரிட்ஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெருங்குளத்துக்கு முன்னாடி இறங்கணும். பெருங்குளத்துலேருந்து வண்டலூர் வரதே ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். இது பார்த்தீங்கன்னா நேராக வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் இறங்கணும் இந்த பிரிட்ஜ். அந்த டிராஃபிக்கும் நமக்கு இருக்காது. யூஸ்வலி பெருங்குளத்தூர்லாம் நல்ல டிராஃபிக் இருக்கும். இந்த இராணியம்மன் கோயிலங்கள்லாம் நல்ல டிராஃபிக் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கீழ் வழியாக வர்றதுனால வண்டலூர் ஜங்ஷன் கொடுத்தாங்க. இது நேராக நீங்கள் வண்டலூர் கிட்டே அந்த பாலத்துக்கிட்டே சாரி பஸ் ஸ்டாண்டு சிக்னல் கிட்டே போய் இறங்கும். அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்துக்கிங்க, கேளம்பாக்கம் போகிற ரோடு ஈஸியாக போய் பிடிச்சிடலாம். ஸோ அந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மாமல்லபுரம், பாண்டிச்சேரி அந்த ரூட்டு, காரைக்கால், நாகப்பட்டினம் அப்படி போகிறாங்க. அந்த ரூட்டை போகிறோம். நல்லா போகிறாங்க. சார் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் ஸோ வண்டலூரில் இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த போர்டோட நமக்கு டோல் ரோடு எண்ட் ஆகுது. அந்த 3 டோல் பே பண்ணி வந்தோம் இல்லையா, அது முடிவடைகிறது. சுங்கச்சாலை முடிவடைகிறது. டோல் ரோடு எண்ட்ஸ். ஸோ நம்ம மேலே போனி ரைட்டு திரும்பினா நான் சொன்ன மாதிரி திருச்சி, வண்டலூர் கிளம்புறோம். கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இது அது வந்து பெருங்குளத்தூர் ரூட்டு. அப்படி போட்டு தாம்பரம் சிட்டிக்குள்ளே போவோம். சிட்டி ரைடு
நம்ம ரைட்டில் போகிறோம். ஸோ நம்ம ஜேர்னி 50 கிலோமீட்டர் ஜேர்னி ஃபஸ்ட்டு ட்ராவலில் 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் வந்து வண்டலூர் வர முடிய போடுங்க. ஸோ கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது? ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பங்குன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அப்படி கூப்பிட்டு தான் போயிருக்கேன். அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பிளாக்ல எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. ஸோ ஆல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து சிவனோட ஆன்மீக பயணத்தை தொடரும். அது கொஞ்சம் பெரிய வீடியோ, லாங் டிஸ்டன்ஸ், ஒரு 200 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கும். எந்த கோயிலும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த மண்டலூர் இறங்க போகிறோங்க. ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். அந்த ஜூ வெளியில் வந்து வீடியோ பாருங்கள். இதோட நம்ம வீடியோவை இந்த விளாட் முடிச்சுக்கோம். ஸோ இதுதாங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வண்டலூர் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டேயே வந்துருச்சு பாருங்க. மக்கள் நிற்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய ஜூவோட என்ட்ரன்ஸ்.